மண்டே அன்னைக்கு வெல்லம், தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து பண்ற பிடி கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆவியில வேக வைக்கிற எல்லாமே பிடிக்கும். சில பேருக்கு இட்லி அந்த அளவு பிடிக்காது. தோசை தான் நெறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு இட்லில ஆரம்பிச்சு இடியாப்பம், அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி கொழுக்கட்டையுமே ரொம்ப பிடிக்கும். அது கூடவே வந்துட்டு சுக்குமல்லி டீ வந்து போட்டிருந்தேன். எல்லாருக்குமே த்ரோட் பெயின் இருக்கு. ஸோ பாப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ, காஃபி எல்லாம் குடிக்க மாட்டா. ஆனா இந்த இஞ்சி டீ வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சீரக தண்ணி வச்சு குடுத்தோம்னாலும் வேணான்னு சொல்லாம குடிச்சிடுவா. இந்த வீடியோ எடிட் பண்றப்ப இந்த கொழுக்கட்டைய பார்க்கும்போது மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. 2 வாரமா பார்த்தீங்கன்னா, காய் வாங்கவே இல்ல. மார்க்கெட் சைடு சுத்தமா போவே இல்ல காய் வாங்குறதுக்காக. ஏன்னா, அடுத்த மாசம் இந்தியா போவோம். அதனால இந்த மீல் மேக்கர், சென்னா இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு, வந்து பார்க்கும்போது வண்டு தான் நெறைய வந்து பெருகி இருக்கும். ஸோ, அதனால அது எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 வாரமா அத வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நம்ம பாப்பு வந்துட்டு காயினே போட்டு விளையாடாம உள்ள பொம்மைய வந்து எடுத்துட்டு இருக்கா பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம இந்தியாலேருந்து டூரிசம் வந்தவங்க வந்துட்டு அவங்களோட குழந்தை வந்து தெரியாம பேக்ல ஏதோ எடுத்து வச்சுட்டாங்க போல. அத கவனிக்காம வெளியில வந்துட்டாங்க. அவங்க மேல கேஸ் போட்டு உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இந்தியாலேருந்து வந்து மறுபடியும் அவங்கள இது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தாய்லாந்து வரீங்க அப்படின்னா குழந்தைங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அவரைக்காய் ஒன்று இருந்தது. அதை வாங்கி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். அது இல்லாம இன்னொன்று பெருசா ஒன்று காமிச்சேன் பாருங்க. அது என்னன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அது வந்து மாடு சாப்பிட்றது வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ரெகுலரா நாங்க இந்த கடையில வாங்குவோம். இவங்க வந்துட்டு போன டைம் கருவேப்பிலையை பத்தி சொல்லிட்டு இருந்தோமா, மரம்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க வீட்லேருந்து ஒரு கருவேப்பிலை செடி எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தாங்க. இத வீட்ல போய் வைங்கன்னு சொல்லிட்டு. வேற அந்த அளவு இல்ல. இருந்தாலும் வச்சு பார்ப்போம் வருதான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். மார்க்கெட் க்ளோஸ் பண்ற டைம்ல போனோமா, மார்க்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 6 to 7 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில கடை மட்டும் இருந்துச்சு. அதுல வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்.